ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு சமையல் செய்ய ஆசையா. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டை பொரியல் தாங்க பண்ண போறோம். ஓகே, இது வந்து சாதம், ரச சாதம், சப்பாத்திலாம் ரோல் பண்ணி சாப்பிட்டா செம்மையா இருக்கும் இந்த முட்டை பொரியல். இது எக் புர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த முட்டை பொரியல் எப்படி ஈஸியா பண்றதுன்னு சொல்லி தர போறேன். ஸோ பேச்சுலர்ஸ் எல்லாருக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வீட்டுல வெறும் ரசம் மட்டும் தாங்க வச்சிருக்கோம். ஸோ அந்த ரசத்துக்கு இந்த முட்டை பொரியல் பண்ணி சாப்பிட போறோம். அவ்வளோ அருமையா இருக்கும். இந்த முட்டை பொரியல் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முட்டை பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் நான் வந்து 3 எக் எடுத்திருக்கேன். ஸோ நான் 2 பேருக்கு சொல்றேன். ஸோ 3 எக்கு, பெரிய வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து வந்து 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையில. ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம ஒரு அசத்தலான முட்டை பொரியல் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நான் ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கிட்டேன். ஓகே, இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்ன வந்து நல்லா சூடாயிருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஆனியன், அப்புறம் தக்காளி, அப்புறம் வந்து பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நான் வந்து மொத்தமாக இதில் நான் சேர்த்துக்கிறேன். மொத்தமா சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வதங்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ தனித்தனியா சேர்த்து வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ மொத்தமாவே போட்டு நீங்க நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வதங்குறதுக்கு, சீக்கிரமா வதங்குறதுக்காக நான் இதில் ஃபர்ஸ்ட் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்க போறேன். இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான சால்ட் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க நல்லா வதங்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமா வதங்கினாதான் ஸோ நம்மளோட முட்டை பொரியல் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா வதங்கட்டும். இது வந்து சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து சப்பாத்தியோடலாம் ரோல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு. நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ண போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்கன் மசாலா நான் ஆட் பண்ண போறேன். நீங்க வந்து எந்த பிராண்ட் இருந்தாலும் நீங்க அதை எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அடுத்து கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அடுத்து சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். தனி மிளகாய் தூள் நான் இதில் ஆட் பண்றேன். ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இதுக்கு அசத்தலான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் அதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம லைட்டா வதக்கிக்கலாம். லைட்டா ஃப்ரை பண்ணுங்க. கொஞ்சம் சிம்ல வச்சு கூட வதக்குங்க. ஏன்னா நம்ம பொடி நம்ம அப்படியே சேர்த்துருக்கோம். ஓகே, இது 1 மினிட் நல்லா குக் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் 3 எக்கை வந்து மாதிரி உடச்சி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதோட சேர்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ எக்குக்கு தேவையான சால்ட் நான் இதோட சேர்த்துக்க போறேன். ஸோ ஒரு எக்குக்கு ஒரு பிஞ்ச். ஸோ 3 எக்ஸ் இருக்கு. ஸோ 3 பிஞ்ச் நான் வந்து சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். இது உடனே நம்ம கிண்டிடக்கூடாது. ஜஸ்ட் வந்து இது கொஞ்சம் சிம்ல இருக்கட்டும். ஓகே, ஸோ மெதுவா அதை அப்படி கிண்டி விடுங்க. ஸ்லோவா கிண்டி விடுங்க. ரொம்ப வந்து நம்ம அந்த எக்கு வந்து நமக்கு நல்லா தெரியணும் சாப்பிடும் போது. ஸோ அதனால நம்ம ஸ்லோவா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. கொஞ்சம் அடியில பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நம்ம கரண்டி வச்சு கொஞ்சம் அழுத்தி நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வந்து நான் ஃப்ரை பண்ணிட்டேன். கொஞ்சம் சிம்ல வச்சே வதக்குங்க, நல்லா வதங்கிடும். பாருங்க, பாக்குறதுக்கே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து 2 இன்கிரீடியன்ஸ் இதோட ஆட் பண்ண போறோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி, அவ்வளவுதான். அதை போட்டு நம்ம இறக்கிடலாம். ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து சீரக பொடி அண்ட் பெப்பர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான இந்த முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணலாம். நல்லா பாருங்க, எக் வந்து எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ இது நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நல்லா கொத்து பரோட்டா மாதிரி ரெடி ஆயிருக்கு. ஸோ நல்லா பாருங்க, சூப்பரா இருக்கா? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை பொரியல். இது இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டியா இருக்கு, நல்லா ஸ்பைசியாவும் இருக்கு. ஸோ உங்களுக்கு காரம் கம்மியா சேர்ப்பீங்க அப்படின்னா நீங்க ஒரு மிளகா கம்மி பண்ணிக்கலாம், இல்ல சில்லி பவுடர் கம்மி பண்ணிக்கலாம். பட் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சுவையாக சமைப்போம், ருசியாக சாப்பிடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.